ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அதிரடியாக வாங்க இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2026 மூன்றாவது மாதமான மார்ச்சில் 27ஆம் நாள் ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் பங்குனியுடைய 13ஆம் நாள். ஸோ இந்த நாளில் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமையாக அமைகிறது. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பங்குனி மாத நவமியானது வருது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய நவமியை காட்டிலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய நவமி ரொம்ப விசேஷமான நவமி. ஏன்னா இந்த பங்குனி மாத வளர்பிறையில நவமியில தான் ஸ்ரீராமருங்கிறவர் அவதரித்தார். ஸ்ரீராமர் பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ராமா என்ற ஒரு மந்திரத்தை கேட்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அந்த ராமர் அவதரித்த அற்புதமான நாள் தான் தற்போது வர இருக்கு. இந்த அற்புதமான நாளில் கிரகங்கள் அற்புதமாக செயல்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த நவமியிலிருந்து யோகங்கள் கிடைக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அப்படி வெளியான தாள்களை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவமியிலிருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கான மாற்றங்கள் என்னங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த ராம நவமியில் கிரகங்கள் மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெற வெற்றி கிடைக்க ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான நாள் தான். ஸ்ரீராமர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுடைய அவதாரங்களில் ஒன்று. இந்த ராம அவதாரமே மனுஷங்க நாம் எப்படி வாழணும், எந்த நெறிமுறையில் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல தான் இந்த ராம அவதாரமே. அதனால் இந்த அவதார நாள் ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளில் அனுமனை வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியம். ஸோ அதெல்லாம் எப்படி வழிபாடு செய்யணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்க பயன்பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம் வாங்க. விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த பங்குனி நவமியில் இருந்து சவால்கள் நிறையவே இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைய போகுது. அப்படி சவால்கள் இருந்தாலும் வெற்றி உங்களுதே என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா எதுலேயும் உங்களுக்கு தோல்விங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ தோல்வி இருக்காத ஒரு நாட்களாக இனி உங்களுக்கு அமைய என்னென்ன நீங்கள் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பங்குனி நவமியிலிருந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை, தொழில், குடும்பம், திருமணம், வருமானம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் என்னென்ன நடக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். என்னென்ன நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு பங்குனி நவமியில் நிலவக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எதிர்பாராத சில மாற்றங்கள் இந்த டைம் நீங்கள் சந்திக்கலாம், நடக்கலாம். ஆதாயம் இருக்கக்கூடிய அளவுக்கு அலைச்சலும் வீண் விரயங்களும் அல்லது செலவுகளும் ஏற்படும். அதே சமயம் வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான நிலை நீடிக்கும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு ஏற்றிறக்கமாக தான் இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு இப்போ விரிவாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு குடும்பம், திருமணம், காதல் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பங்குனியில் நவமியில் குடும்பம், குழந்தைகள் மற்றும் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோபப்படாமல் நிதானத்தை கையாளணும் அன்றிலிருந்து. அதுதான் உங்களுக்கு நல்லது. பொருளாதார ரீதியாக அல்லது வருமானத்தை எந்த சிக்கலும் இருக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. குரு மறைவு ஸ்தானத்தில் பகர நிவர்த்தி பெற்றிருந்தால் கூட குருவின் பார்வை குடும்பத்தில் விடுவதால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கோ அது தீர்ந்துவிடும். பொறுமையை மட்டும் இழக்காதீங்க. குழந்தைகளிடத்தில் பொறுமை காப்பது அவசியம். இந்த டைம் குடும்பம், திருமணம், காதல் வாழ்க்கை இதில் எல்லாத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் என்பது உங்கள் ராசிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறமா உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லிடுறேன். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த டைம் ஏற்றிறக்கமான பலன்கள் இந்த நவமியிலிருந்து இருக்க போகுது. பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லை என்றால் கூட அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது வேலை தொழிலில். அதுவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பங்குனி நவமி பிறகு முழுவதுமே சாதகமான பலன் இருக்குது. அதுவும் பதவி உயர்வு, இடமாற்றம் அல்லது பெரிய பொறுப்புகள்லாம் வழங்கப்படும். அதோடு அரசாங்க வேலை மற்றும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு இந்த நவமியில் வேலை பளு அதிகமாக இருந்தால் கூட அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு சென்று பணியாற்ற நினைப்பவர்களுக்கு இது அற்புதமான காலம். ஸோ இந்த காலத்தை பயன்படுத்தி அதற்கான முயற்சியில் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்குங்க. வேலை வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பணம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடந்த சில நாட்களோடு ஒப்பிடும் பொழுது பங்குனி நவமிக்கு பிறகு செலவுகள் அல்லது அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பினும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரும்பாலான செலவுகள் சுப செலவாகவும் அத்தியாவசியமான செலவாகவும் இருக்கும் என்பதை குறிப்பிடப்படுது. கணவன் அல்லது மனைவி வழியில் சுப செலவு அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மிக மிக யோகமாக இருக்க போது. இந்த டைம் இரண்டாம் பாதியில் கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தாலே இந்த சிக்கலை தவிர்க்கலாம். அதனால் ஆடம்பர செலவை தவிர்த்துக்குங்க. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் கலவையான பலன்கள் பங்குனி நவமியிலிருந்து இருக்கும். குடும்ப சார்ந்த விஷயங்களை நிதானமும் வரவு செலவில் திட்டமிடலும் தேவை. தொழில் வேலை சார்ந்ததில் நல்ல மாற்றம் உண்டாகும். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ ராம நவமியில் வெற்றி தரக்கூடிய வெத்தலை பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பண்ணிடுங்க. இந்த டைம் வெள்ளிக்கிழமை அன்று ராம நவமி வருகிறது. ராமர் இந்த பூமியில் அவதரித்தனால தான் ராமநவமியாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் யார் ஒருவர் ராமர் வழிபாடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தலையெழுத்து மாறும். இந்த நாளில் ராமர் வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளணும். அனுமன் ராமருடைய அதி தீவிர பக்தன். இந்த நாள் அனுமன் வழிபாடு செய்தால் பல மடங்கு உங்கள் ராசிக்கு மன உறுதி கிடைக்கும். தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றியும் பெறும். ஏன்னா அனுமனுடைய அகராதியில் தோல்வி என்பதே கிடையாது. காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுமன் ராம பக்தன். ராமனும் அனுமனும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் கலந்துதான் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த நாளில் எளிமையாக வழிபாட்டை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க. எந்த இடத்தில் ராமநாம ஒழித்தாலும் அதை கேட்க அனுமன் அமர்ந்து கொள்வார். இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மணப்பலகையை காலியாக வைங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ராமநாமத்தை கேட்க அந்த அனுமன் உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள. இந்த தினம் வீட்டு பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்க. 3 வெத்தலையை வாங்கி கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 3 வெத்தலை போதும். அதிகபட்சம் உங்களுக்கு 11, 21, 51 எத்தனை வெத்தலை வாங்கினாலும் தவறு கிடையாது. கொஞ்சம் செந்தூரம் வாங்கி கொள்ளுங்க. வெத்தனையின் மேலே செந்தூரத்தை தொட்டு ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை எழுத வேண்டும். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமன் இருக்கையில் ஏது பயம். ஸோ 3 வெத்தலைகளில் இந்த மந்திரத்தை எழுதி சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனுமன் திருவுருவ படத்துக்கு போடணும். இல்லை ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு போடணும். எதுவுமே இல்லை என்றால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டு விட்டு வாங்க. 3 வெத்தலைக்கு மேலே எத்தனை வெத்தலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளவும் அனுமனுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் உங்கள் ராசிக்கு தோல்வி மட்டுமே இருக்கிறது, வெற்றி காணவே முடியவில்லை என்று துவண்டு போயிருக்கிறவங்களுக்கு இந்த தினம் ஒரு வரப்பிரசாதம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த எளிமையான ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை எந்த டைமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்டேஷன் ஆகாமல் நம்பிக்கையோடு செய்யணுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்த டைம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த தினம் எவர் ஒருவர் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும். உங்கள் மனதில் ஒரு கோரிக்கை வைத்து இந்த வெத்தலை மாலையை அனுமனுக்கு போட்டால் அந்த வேண்டுதல் 3 நாட்களில் நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லை, அவசரமாக இந்த உலகத்தில் அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா,
இந்த நாளில் காலையில் குளித்து முடிச்சுட்டு கண்ணை மூடி ராம ராம ராமா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே போதும். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அனுமன் ஓடோடி வருவார். அதனால் வெத்தலை மாலை போட முடியாட்டியும் இந்த மாதிரியாவது பரிகாரத்தை செய்யுங்க. ஆனால் பரிகாரம் மட்டும் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் மெயினாக சொல்ல வர. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.